ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா நடிச்ச குட் பேட் அக்லி படம் வந்து நேத்தைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கும் அஜித் அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் கலந்துக்கிட்டாங்க. அதனுடைய வீடியோ வந்து இன்னைக்கு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. எதனால திடீர்னு இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிடுறாங்க? இந்த ரேஸ் எப்பல்லாம் நடக்குது? சரியா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அஜித் அண்ணா நடிச்ச குட் பேட் அக்லி படம் வந்து நேத்தைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இப்படி இருக்க பட்சத்துல வந்து ஒரு நடிகரா இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் வந்து ஒரு படத்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் லீவ் எடுப்பாங்க. சரியா? அத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா, அஜித் அண்ணா வந்து அப்படி பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேத்தைக்கு இந்த படம் இறங்கியிருக்குது. இன்னைக்கு அஜித் அண்ணா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, அஜித் அண்ணா பார்க்கும்போது ஃபுல்லா கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ வந்து இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. சரியா? அதாவது நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது உண்மைக்குமே கார் ரேஸ்ல தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த கார் ரேஸ் வந்து எங்க வச்சு நடக்குது? இந்த கார் ரேஸ் எப்பலாம் நடக்கும்? இதுல யாரெல்லாம் அஜித் அண்ணா கூட கலந்துக்கிட்டாங்க? அத முதல்ல பார்ப்போம். சரி. அதாவது இந்த ரேஸோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஐரோப்பிய GT 4 சீரிஸ் தொடக்க பந்தயம். சரியா? இது வந்து ஏப்ரல் 11 டூ 13 வரை நடக்கும். அப்புறம் வந்து மே மாசம் 16 டூ 18. சரியா? அது வந்து 2வது சுற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது சுற்று எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26 டூ 29. அது வந்து 3வது சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது சுற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18 டூ 20. சரியா? அது 4வது சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5வது சுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 டூ 31. சரியா? அது வந்து 5வது சுற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் சுற்று அப்படின்னு பார்க்கும்போது, அக்டோபர் மாசம் 10 டூ 12 சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபைனல் சுற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார் ரேஸ்ல யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அவ்ளோ புகழ்பெற்ற கார் ரேசர்கள்லாம் இந்த ரேஸ்ல கலந்துக்கிடுறது மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுலயும் ஒரு நபராட்டு நம்ம அஜித் அண்ணா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிடுறாங்களாம் அப்படின்னு வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அஜித் அண்ணா அந்த பந்தயத்துல கலந்துக்கிடுறாங்களே, அஜித் அண்ணாவுடைய டீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்படியே அஜித் ரேசிங் சொல்லி உருவாக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவிலான நம்ம அஜித் அண்ணா வந்து நெறைய ரேசிங்ல கலந்துக்கிட்டாங்க. அவங்க வச்சிருக்கிற ரேசிங் காரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Porsche 1992 GT3 கப். சரியா? உயர்தர ரேசிங் கார் தான் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. சரி, நம்ம அஜித் அண்ணா வந்து கார் ரேஸ்க்காக நெறைய பயிற்சிகள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சரியா? அவங்களே ரேஸ்ல வந்து ரேஸ்க்காக வந்து பயிற்சி எடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. யாரோ ஒரு ஆள் வந்து கண்டிப்பா ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அப்படி வந்து யார் அஜித் அண்ணாவுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகலில் உள்ள போர்ட்டிமாவோ ரேஸ் டாக்கில் பயிற்சியாளர் மாத்யூ டெட்ரி அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா கூட சேர்ந்து இந்த பயிற்சிய வந்து குடுக்குறாங்க. அதாவது அஜித் அண்ணா இந்த ரேசிங்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பொசிஷன்ல உள்ளவங்கனால, ஃபுல்லா ஒரு ஹெவி பிராக்டிஸ் குடுக்குறது மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் சேர்ந்து பண்றாங்க. இவரு ஒரு பிரபலமான கார் ரேசர் பயிற்சியாளர் அப்படின்னு வந்து தகவலும் வெளியாயிருக்குது. சரி, இப்போ அஜித் அண்ணா வந்து இப்போ கார் ரேஸ்ல கலந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நெறைய கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுல வந்து அஜித் அண்ணா வந்து எந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருந்தாங்க? எதுலலாம் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல வந்து துபாய்ல 24 மணி நேரம் கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டு நடந்துச்சுல்ல ஒரு சம்பவம். அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து 3வது இடத்த பிடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. சரியா? அது என்ன ஒரு விருது வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆக்ஸ் தி ரேஸ் விருது சொல்லிட்டு ஒரு விருது வந்து அஜித் அண்ணாவுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததாட்டு என்ன ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியில முகல்லோ 12 மணி நேரத்துல பந்தயத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுலயும் வந்து அஜித் அண்ணா வந்து GT 1992 பிரிவுல வந்து 3வது இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. சரி, இப்போ அஜித் அண்ணா மீண்டும் இவ்ளோ நாள் இல்லாம, இவ்ளோ இடைவெளி விட்டுட்டு மீண்டும் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன?
இவ்வளவு நாள் எங்க போனாங்க? என்னதான் ஆச்சு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடியே அஜித் அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கார் ரேஸ், பைக் ரேஸ்னா ரொம்ப பிடிக்குமாம். சரியா? அவங்களுக்கு வந்து அதுலன்னா ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களாம். அதே மாதிரி சின்ன வயசுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்களாம். எப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003ல அவங்க வந்து முதல் முதலா கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்களாம். சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010ல FIA F2 பந்தயத்துல கலந்து கொண்டாங்களாம். சரியா? அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குது. அதுல காயங்கள் அதிகமா இருந்திருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில காயங்கள்னாலயும் பட வாய்ப்புகள் அஜித் அண்ணாவுக்கு அதிகமா வந்ததுனால, சரி நம்ம வந்து கார் ரேஸ்ல இப்ப கலந்துக்கிடாண்டா, கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தள்ளி வச்சாங்க, தள்ளி வச்சாங்க. 4 வருஷம் ஃபுல்லா தள்ளி வச்சாங்க. சரியா? அவங்களால கன்டின்யூ பண்ண முடியல. ஃபுல்லா பட வாய்ப்பு அதிகமா இருந்ததுனால, இப்போ வந்து திடீர்னு எதுக்காக இத அப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அவங்களுடைய பட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உருவாச்சு. ஃபுல்லா படம் படம்னால அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அவங்களுக்கு கார் ரேஸ், பைக் ரேஸ் தான். சரி நம்ம அதையும் மீண்டும் வந்து தொடரலாம். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ்ல வந்து கலந்துக்கிடணும்க்காக ஒரு ஆர்வத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து நெறைய ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தான். சரியா? அப்போ நெறைய படங்கள்ல நடிக்கிறாங்க. இப்ப விஜய் அண்ணா நடிக்காம கடைசி படம்னால, இனி உள்ள படங்கள் வந்து அஜித் அண்ணாவுக்கு தான் அதிக வாய்ப்பு வரும். அப்படி இருக்க பட்சத்துல, அஜித் அண்ணாவுக்கு சம்பளம் வந்து கூடும். எப்படியும் இப்போ எக்ஸாக்ட்டா சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 100,00,00,000க்கு மேல தான் சம்பளம் வாங்குவாங்க ஒரு படத்துக்காக. இன்னும் அவங்க வந்து நெறைய படங்கள் வாய்ப்பு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குறாங்க. இன்னும் நெறைய படங்கள் வாய்ப்பு இருக்குது நடிக்கிறதுக்கு. இப்படி இருக்க பட்சத்துல, அவங்க படத்த சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃப வந்து கொண்டுட்டு போயிரலாம். சரியா? இப்போ வேற யாராவது அஜித் அண்ணாவுடைய அ இடத்துல இருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேஸா இல்லன்னா ரூ. 100,00,00,000 சம்பளமா அப்படிங்கிற கேட்டாச்சுன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 100,00,00,000 தான் சம்பளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கார் ரேஸ் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம் அடிபடலாம். அதனால வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி இருக்க பட்சத்துல, நம்ம அஜித் அண்ணா அவங்களுடைய கனவுக்காக மீண்டும் இந்த வயசுல அவங்களுக்கு இந்த கார் ரேஸ்ல வந்து கலந்துக்கிற வயசே இது கிடையாது. இந்த வயசுலயும் நான் வந்து என்னுடைய கனவ வந்து பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. இத பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியப்பா இருக்குது, ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லணும். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அடுத்த படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. இருந்தாலும் நான் வந்து என்னுடைய கார் ரேஸ், என்னுடைய கனவ முடிச்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கு ஒப்பந்தம் போடுவேன். அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அஜித் அண்ணா. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித் அண்ணாவ பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அஜித் அண்ணாவோட லட்சியத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.